சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வீடலாளவாயிலாய் விழுமியகள் நின்கழல் பாடலாளவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாளவாயிலாய் கபாலி நீ கடுமது கூடலாளவாய் கொலாயதென்ன கொள்கையே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமதுடன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழித்தரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 35வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்பியாண்டார் நம்பி ஆளுடைய பிள்ளையார் திரு செண்பை விருத்தம் பற்றி சிந்திக்க நம்முடன் சிவ ஜெயசிங் ஐயா இணைந்துள்ளார்கள். ஐயா MA MPhil படித்துள்ளார். 35 ஆண்டுகள் ஆசிரியர் பணி செய்து ஓய்வு பெற்றுள்ளார். பல திருமுறை மற்றும் சித்தாந்த பணி செய்து வருகிறார். பல இடங்களில் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் மற்றும் பெரிய புராணம் வகுப்புகளையும் நடத்தி வருகிறார். பல இடங்களில் சமய சொற்பொழிவு ஆற்றி தீக்கையும் வழங்கியுள்ளார். தமிழ்கடல், இலக்கிய செல்வர் போன்ற பட்டங்களையும் பெற்ற சிவ ஜெயசிங் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை நந்தினுள் ஆடி போற்றி, இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கொடியர்கோன் வெப்பொடித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தனைகமாதோ, சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி, அகச்சந்தானம் போற்றி, புறச்சந்தானம் போற்றி, மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, முக்கண்ணியம்மை உடனவர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி, ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் திருவடிகள் போற்றி போற்றி, எங்கள் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் அவர்களுடைய திருவடியை வணங்கி இந்த பணியை செய்வதற்கு தேவையான உடல்நலம், மனவளம், ஞானத்தெடிகை எனது குருநாதர் ஞான குருநாதர் தீட்சா குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் அவர்களிடத்திலே விண்ணப்பித்து இந்த பணியை தொடங்குகின்றோம். ஐயாரப்பர் திருமுறை மன்றத்தினுடைய சார்பாக இந்த அரிய நிகழ்ச்சியை அவர்கள் செய்வதிலே, இந்த சைவ பணியில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை நினைந்து அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கு நான் வருகிறேன். நம்பியாண்டார் நம்பி அருளிய ஆளுடைய பிள்ளையார் திரு சண்பை விருத்தம் என்ற பகுதியில் 11 மந்திரங்களை கொண்ட இந்த பகுதியின் முதல் மந்திரம் பாலித்து எழில்தங்கு பாரகம் உய்ய என்று தொடங்குகிறது. அதை அறிஞை வடிவேலனாருடைய உரையில் அவர் அதை கொண்டு கூட்டு பண்ணும்போது, சண்பையர் காவலன் சம்பந்தன் பார் அகம் உய்ய, அது ஒரு அச்சுப்பிழை இருக்குது, திருத்திக் கொள்ள வேண்டும். முகம் உய்ய என்று இருக்கிறது, அகம் உய்ய என்று அச்சுப்பிழை திருத்திக் கொள்ள வேண்டும். பாரகம் உய்ய அருள் பாலித்து பரிதலையோர் மாலுற்று அழுந்த வெல்ல அவதரித்தோர் என்று ஞானசம்பந்தருடைய அவதார நோக்கத்தை, அதாவது சமணர்களுடைய வீழ்ச்சி அவருடைய அவதாரத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கம் என்பதை எடுத்த உடனேயே இந்த சண்பை விருத்தத்திலே இங்கு நம்பியாண்டார் நம்பி பதிவு செய்கிறார். ஞானசம்பந்தருடைய மதுரை பயணம்தான் அவருடைய அவதாரத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பார்கள். அது இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலித்து கொடுத்து எழில்தங்கு பாரகம் உய்ய, உலகம் முழுவதும் உய்வதற்காக பரிதலையோர், தலையில் இருக்கிற முடிகளை பிடுங்கிக் கொள்வது சமணர்களுடைய பழக்கம். சித்தியார் பரபக்கத்திலே சமணர்களை பற்றி அறிமுகம் நிகழ்த்தப்படும் போது அருளந்தி சிவாச்சாரியார் இந்த செய்தியை சொல்லுகிறார். அவர்கள் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது என்பது அவருடைய அறம். ஆனால் அவர்கள் தங்கள் தலையில் இருக்கிற முடிகளை அவர்களை பிடுங்கிக் கொள்வார்கள் என்று அருளந்தி சிவாச்சாரியார் சித்தியார் பரபக்கத்திலே பதிவு செய்வதை, சமணர்களை பற்றிய செய்தியை
பதிவு செய்கின்ற இடத்திலே நாம் பார்க்கலாம். பரிதலையோர் மாலுற்று அழுந்த, மயக்கமுற்று அழுந்தும்படி செய்தவர். ஏனென்றால் ஞானசம்பந்தருடைய அவதார நோக்கமே இதுதான். திருஞான சம்பந்தருடைய புராணத்தை எடுத்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து படித்து பார்த்தோம் என்றால், அவருடைய பெற்றோர் ஒரு குழந்தையை எதற்கு வேண்டினார்கள் என்றால், இந்த சமண வீழ்ச்சி, சைவ எழுச்சி என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதனாலதான் மாலுற்று அழுந்த அந்த இடத்திலே அழுந்த அவதரித்தோன் என்ற சொற்கு இடையில் அருணை வடிவேலனார் அழுந்த வெல் அவதரித்தோன் என்று ஒரு அவாய்நிலை சொல்லை அருணையார் அதுல போட்டுக் கொள்ளுதுன்னு சொல்றார். ஒரு இசையச்சமாக அவாய்நிலை சொல்லாக அழுந்த வெல்ல அவதரித்தோன்னு சொல்லுங்க. அந்த வெள்ளை என்ற சொல்லுக்கு தமிழ் இலக்கணத்துல என்ன சொல்றதுன்னு கேட்டா அருணையார் சொல்லுகிறார், அது ஒரு சொல்லச்சம். அழுந்த வெல்ல, யார் வெல்ல? சைவம் வெல்ல. அவதரித்தோர் மணிநீர் கமலத்து அந்த தலத்துல தண்ணீர் நீல மணி போல் காட்சி அளிக்கிறதுன்னு சொல்றாரு. ஆலித்து, ஆலித்து என்பதற்கு அசைந்து அலர்மிசை தாமரை மலர்களுக்கு மேல அன்னம் நடப்ப அணங்கு இது என்ன, அதாவது தாமரை மலருக்கு மேல அன்னப்பறவை இருக்குதான். ஒரு அழகான வர்ணனை. அதாவது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லணும். என்ன காரணம்னா, 11ஆம் திருமுறை நான் இதுவரை பேசினதில்லை. இதை ஒரு என் மேல் உள்ள ஒரு குறையாக நீ எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. முதலா இப்பதான் 11ஆம் திருமுறை இவர்கள் பேச வச்சிருக்கிறாங்க. அதுக்காகவே நான் நிறைய நன்றி சொல்லணும். அது எங்களுடைய குருநாதர் மகள் மங்கையர்கரசி அவர்கள் இந்த தலைப்பை உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க, நீங்க பேச வேண்டும் என்று சொன்னபோது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோம். அதை படித்து பார்க்கும்போது மிக ஆச்சரியமான செய்திகள், மிக அரிய நூல். என்னை பொறுத்தளவில் தேவாரத்தை விட இதனுடைய சொல்லாட்சி கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. ஆனா அரிய நூல், அரிய செய்திகளோட இருக்கு. ஆலித்து அலர்மிசை அன்னம் நடப்ப, அன்னப்பறவை தாமரை மலருக்கு மேல இருக்குதான். இத தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு நெல்லு தன்னுடைய கதிர்களை சாய்த்து வணங்குதான். நெற்கதிர்கள் எல்லாம் அப்படி வளைந்து வணங்குதான். ஏன்னா அந்த அன்னப்பறவைகளை எது உட்கார்ந்து இருக்குது? தெய்வம் உட்கார்ந்து இருக்கிறது. அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமையில் போல் என்று நம்முடைய திருமுறையில் நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களிடத்தில் சொல்லுவேன். திருமுறைகள்ல நம்ம குறியீடுகள், பண்டிதமணி கதிரேசனார் உட்கோள் என்று சொல்லுவார். அதை காசுப்பிள்ளை குறிப்பு என்று சொல்லுவார். இந்த உட்கோள், குறிப்பு, குறியீடு என்பது ரொம்ப முக்கியம். ஏன் இது இவ்வளவு அவசியம் என்பதை நேற்று கூட என்னுடைய மாணவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டேன். 2ஆம் திருமுறையில ஞானசம்பந்தர் தன்னுடைய முதல் பதிகங்கள், தொடர்ந்து வருகின்ற பதிகங்களில் எல்லாம் கேள்விகளை எழுப்பிவிட்டு நிறுத்திடுறார். ஏன் அம்மையை ஒரு பாகம் கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு விடை நம்மளை கண்டுபிடிக்க சொல்றார். முப்புறம் எரித்ததுன்னா கதையா சொல்லுகிறோம், நடந்த கதையை தான் சொல்லுகிறோம். ஆனா திருமுறை சொல்லி தர்றாரு, முப்புறம் என்பது மும்மல காரியம் என்பது ஒரு குறியீடு. அப்ப இதுல என்ன ஒரு குறியீடு இருக்குது? என்னதுன்னா தாமரை மலர், அதுல அன்னப்பறவை, அதை தெய்வம்னு எது நினைக்குது? நெற்கதிர்கள் நினைக்கிறது என்று தெய்வ சேக்கிழார் அருள்கிறார் என்றால், அங்கு அன்னம் எதாக பார்க்கப்படுகிறது? திருவருளே அங்கு அமர்ந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது என்று நாம எடுத்துக்கொள்ளணும். தாமரை மலரை நம்ம சிவஞான போதம் 9ஆம் நூற்பாவுல கடைசி அதிகரணத்துல அநாகத தியானத்திற்குரிய இடமாக வைத்து தாமரையை வச்சு சொல்றது, அங்க திருவருளை அமர வைக்கிறது. அப்படி அதை நம்ம விரித்துக் கொண்டே போவதற்கு இந்த மந்திரம் இடம் தருவதை நாம பார்க்கிறோம். ஏன்னா சாலினா நெற்பயிர்கள் தலை வணங்குகிறது என்பார். பெரிய புராணத்துல நிறைய இடங்கள்ல நாயன்மார்கள் பயணிக்கும் போது நெற்கதிர்கள் எல்லாம் அப்படி வணங்கி தலை வணங்கியது. நெற்கதிரை வைத்தே ஒரு ஆன்மாவினுடைய பக்குவம், இன்மை, பக்குவத்தை சொல்லுகின்ற தமிழ் பாடல்கள் எல்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். தலை நிமிர்ந்து பிறகு வளைந்து, அதைத்தான் இதுல சாலி தலைவணி சண்பயர் காவலன். அந்த சண்பயர் காவலன் என்பதை மகுடவரியாக இங்கே நம்பியாண்டார் நம்பி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். சண்பயர் காவலன், இது நம்முடைய சைவ மரபு. நீங்க வினாவென்பா படித்தீர்கள் என்றால் அங்கே மறைஞான சம்பந்தர் காவலராக சொல்லப்படுவார். 20 படித்தால் அங்கு அருள்நந்தி சிவாச்சாரியார் காவலர், அந்த தலத்திற்குரிய காவலராக மெய்கண்டாரை அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்லுவார். அதே மாதிரி நீங்க சுந்தரருடைய வரலாற்று படித்தோம்னா அவர் அவருடைய தலத்திற்குரிய காவலராக சொல்லப்படுவார். ஏனென்றால் நம்முடைய சமய தலைவர்களை நாம ஒரு மன்னர்களை போல பார்த்ததுனால, அவங்க அருளாட்சி செய்ததுனால அவங்க இருக்கிற இடம் என்னது? காவல் செய்யப்படுகின்ற இடமாக. அதனாலதான் நம்ம சன்னிதானங்களே நம்ம அருளாணை செலுத்துகிறார்கள், அருளாட்சி செலுத்துகிறார்கள், செங்கோல் செலுத்துகிறார்கள் என்று சொல்வது இந்த மரபில் இருந்துதான் வருகிறது. அதான் சண்பயர் காவலன் சம்பந்தனே என்று சொல்லுகிறார். மந்திரத்தின் பொருளை நாம தொகுத்து பார்த்த மிக எளிமையான பொருள் தான். அதாவது அருள் செய்து இந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக ஞானசம்பந்தர் அவதரிக்கிறாரு. சமணர்கள் மயக்கம் அடைந்து
தோல்வியை அடைவதற்காகவும் சைவம் ஜெயிப்பதற்காக இவர் அவதரிக்கிறாரு. இந்த தலத்துல இவருடைய தலத்துல நீலமணி போல் நீர் இருக்குது. அது அசைந்து கொண்டு நீர் போகுது. அங்க தாமரை மலர்ல அன்னப்பறவை உட்கார்ந்து இருக்குது. தெய்வம் உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சு நெற்பயிர்கள் வணங்குகிறது. அவ்வளவு சிறப்புடைய சீகாழியினுடைய காவலனாக ஞானசம்பந்தர் இருக்கிறார். செம்பை என்பது 12 பெயர்கள்ல ஒரு பெயராக நாம் பார்க்கிறோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அடுத்த மந்திரம் கொங்கு. கொங்கு என்றால் வாசனை. கொங்கு தங்கும் குஞ்சு கூடா பருவத்து. ஒரு அழகான இடம். ஞானசம்பந்தர் ஒரு பச்சை குழந்தைங்கிறதுக்கு உரையாசிரியர் சொன்னாரு அருணையார், தலைமுடி கட்டி முடிக்க வராத பருவம். முடியெல்லாம் சேர்த்து எடுத்து கெட்ட முடியல. முடி சரியா என்ன செய்யல, இன்னும் வளரல. பல்லு முளைக்காத பருவம்னு சொல்ற மாதிரி முடி நல்லா வளராத பருவமா. என்ன அழகான, அப்படி ரசித்து உருக வேண்டிய செய்தி. குஞ்சு கூடா பருவம்னாரு. திருமுறையில இப்படி ஒரு வரி நான் இப்பதான் முதல்ல பார்க்க. கந்த புராணத்துல சூரபன்மன் சொல்லுவான், இன்னும் பல்லே முளைக்காத குழந்தம்மா முருகரை பார்த்து. இது இங்க என்ன சொல்றாரு, குஞ்சு கூடா பருவம். பருவத்து அந்த இடத்த அந்த வாக்கியம் முடிவுகிறது. பிறகு குன்றவில்லியை தனியா எடுக்கணும். குன்றை வில்லி பங்கு தங்கும் அங்கை. இதுல அம்மை உமையொரு பாகனை கொண்டு வர்றார் ஆசிரியர் நம்பி ஆண்டார் நம்பி. தன் அருள். அருள் என்பதற்கு நாம சாதாரணமா நம்ம என்ன சொல்லிடுவோம், அருள் அப்படின்னு சொல்லுவோம். அதுலதான் நம்ம அருணையாரை பார்க்கிறோம். அவர் சொன்னாரு ஞானப்பால் அப்படின்னாரு. அம்மை வந்த உடனே ஞானப்பால் வருது அதுல அந்த இடத்துல. அருள் என்பதை அருளாக நாம பார்க்க போறோம். ஞானாம்பிகை ஞானப்பால் அம்மை கொடுத்த அமுதத்தை இங்க ஞாபகப்படுத்துறார். அருள் பெற்றவன், அம்மையிடத்திலே ஞானப்பால் பெற்றவன். பைம்புணரி. புணரி என்றால் கடல். பைம்புணரி பொங்கு வங்கம் என்றால் மரக்கலம் கப்பல். புனல் சேர்ந்து புதுமணல் புன்னையின் கீழ் சங்கு தங்கும் வயல். வயல் என்பது எவ்வளவு உரையாசிரியர்கள் நமக்கு எவ்வளவு கவனமா உரை எழுதுறாங்கன்னா, அதாவது இந்த சீகாழியை மையமாக வைத்து நம்பி ஆண்டார் பதியம் எழுதி கொண்டிருக்கிறார். 11 மந்திரங்களை எழுதுகிறார். விருத்தம் என்ற பெயர்ல சண்பை விருத்தம், விருத்தப்பாவில சண்பை விருத்தத்தை பாடுறாரு. வயல்னோட நம்ம மருத நில வயலுக்கு போயிடுவோம். ஆனா அந்த தலம் எந்த நிலத்துல இருக்குது, நெய்தல் நிலத்துல இருக்குது. அப்ப அதனால உரையாசினார் வயல்னா உப்பளம்னா. அதுலதான் அந்த உரைகளை நாம நுட்பமா கவனிக்கணும். வயல் என்பது உப்பளம். சண்டையர் காவலன் சம்பந்தனே என்றார். என்ன சொல்லுகிறது மந்திரம் முழுசா பார்க்கலாம். அதாவது தேன் தங்கக்கூடிய குஞ்சு கூடா பருவம். அப்பதான் பெற்றோர்கள் அவருடைய தலையில என்ன வச்சிருக்கிறாங்க, மலர்களை வைத்திருக்காங்கன்னு அர்த்தம். நம்முடைய தேவார பாடசாலை பாடத்துல 5வது பதிகத்துல மாடங்கள்ல மலர்கள் இருக்குது, அதை வண்டு சாப்பிடுதுன்னு ஞானசம்பந்தர் எழுதுறாரு. இங்க என்ன சொல்றாரு, முடியே என்ன சேர்த்து கெட்ட முடியல, அதுல முடியல என்ன வச்சிருக்கிறாங்களாம், பூ வச்சு அதுல தேன் சாப்பிடுதான் வண்டு. கொங்கு தங்கும் குஞ்சு கூடா பருவத்து குன்ற வில்லி. குன்ற மலையை வில்லாக வளைத்த இறைவனுடைய ஒரு பாகமாக இருக்கிற அம்மையிடத்தில் ஞானப்பால் பெற்றவன் அப்படின்னாரு. என்ன அழகான அற்புதமான வரிகள். பைம்புணலி. பைங்கிறது புதுமையான புதிய நீராக ஓடக்கூடிய கடல்ல கப்பல்கள் வரக்கூடிய கடல். அங்க தண்ணி சேருது, அந்த கடற்கரையில மணல் சேருது, கடற்கரையில புன்னை மரம் இருக்குது, அதுக்கு கீழே சங்குகள் தங்குது, உப்பளம் இருக்குது. அப்படிப்பட்ட சண்பையின் காவலனாக யார் இருக்கிறார், ஞானசம்பந்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த மந்திரத்தை நாம் அணுகும் போது எவ்வாறு கொண்டு கூட்ட வேண்டும் என்று சொல்லும் போது, சம்பந்தன் குஞ்சிகுடா பருவத்து குன்றவில்லி பங்கு தங்கும் மங்கைதான் அருள் பெற்றவன் என்று கொண்டு கூட்டு செய்து கொள்ள வேண்டும் என்று அருணையார் கொண்டு கூட்டி சொல்லுவதையும் நாம் இந்த இடத்திலே எடுத்துக் கொள்ளலாம். அடுத்த மந்திரத்திலே சொல்லுகிறார் குவளை கருங்கண். இந்த பதிகத்திற்கு ஒரு சிறப்பு, இந்த சண்டை விருத்தத்திற்கு ஒரு சிறப்பு என்னன்னா, பெரிய புராண கதைகள் நிறைய வருது. ஏன்னா இதை படிக்கும் போது எனக்கு ஒரு செய்தி தோன்றுது. என்ன செய்தி என்றால், அதாவது திருக்களிற்றுப்படியாருக்கும் நம்முடைய பிற சாத்திரங்களுக்கும் ஒரு வேறுபாடை நம்முடைய மாணவர்களிடத்திலே அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கோம். நம்முடைய குருநாதரிடத்திலே நாங்கள் பலமுறை சிவஞான போதம் சாத்திர நூல்களை கேட்டிருக்கிறோம். அவர்கள் உணர்ந்திருக்கிறோம். அவங்க உணர்த்தினதை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு புதுசா எந்த அறிவும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் குருநாதர் சம்பந்த சரணாலயர் எங்களுடைய பெயருக்கு முன்னால என்ன நம்பர் போடுறாரோ அதுதான் நாங்க 0 என்று சொல்லுவோம். அவர் உணர்த்தினதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் இந்த திருக்களிற்றுப்படியாருக்கும் மற்ற நூலுக்கும் ஒரு வேறுபாடு அடிக்கடி சொல்லுவேன். என்ன வேறுபாடு என்றால், நீங்க சிவஞான போதத்துல ஒரு பெரிய புராண வரலாறு எடுக்க முடியாது. பெரிய புராண வரலாறு எடுக்க முடியாது. ஆனால் திருக்களிற்றுப்படியார்ல நிறைய பெரிய புராண கதைகள் இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கே ஒரு சின்ன ஒரு ஐயம், அந்த திருக்களிற்றுப்படியாருடைய தாக்கம் இதில் இருக்குதோன்னு ஒரு சந்தேகத்துல நான் இதை படித்துக் கொண்டிருந்தேன்.
கடைசியில் பார்த்தா அருணையார் உரையில ஒரு திருக்களிச்சிய படியார் உரை மேற்கோள் கொடுத்திருக்கிறார். திருக்களிச்சி படியார் வந்து ஒரு மேற்கோள் கொடுத்திருக்கிறார். அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், திருக்களிச்சி படியாரில் வரக்கூடிய அந்த பெரிய புராண கதைகளுக்கும் இந்த சண்டை விருத்தத்திற்கும் ஒரு தொடர்பு, பெரிய தொடர்பா சிறிய தொடர்பாங்கிறது நாம் அதுல வேலை செய்யறதை பொறுத்து இருக்கு. தொடர்பு இருக்கிறது தெரிகிறது. குவளை கருங்கன் கொடியிடை துன்பம் தவிர, அதாவது குவளை போன்ற கண்ணுடைய கொடி போன்ற இடையுடைய ஒரு பெண்ணினுடைய துன்பத்தை தீர்த்தார் என்பது பாம்பு விடம் தீர்த்தது. எங்க? திருமருகல். திருமருகல்ல பாம்பு விடம் தீர்த்தது. அதை வந்து அழகா சொல்றார் குவளை கருங்கன். அந்த திருமருகல்ல பாம்பு விடம் தீர்த்த கதையை நாம படிச்சோம்னா, அந்த கதை ஒரு செய்தியை சொல்ல வருகிறது. அந்த கதைக்கு முக்கியத்துவமே என்னதுன்னா, CKS ஐயா உடையில சிவகவிமணி CKS ஐயா உரை மூலமாக நமக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, அந்த பெண் வந்து ஐயோ பாம்பு கடிச்சிட்டுதே, ஐயோ இந்த மாதிரி துன்பம் வந்து விட்டது என்றெல்லாம் அங்க என்ன செய்யல, அந்த இடத்துல அந்த திருமருகல் தளத்துல வந்து அந்த பெண் வந்து சொல்லல. அந்த பாம்பு கடித்தவனுடைய விடத்துக்காக அவள் வந்து இறைவனை நினைச்சு புலம்புகிறாள். அந்த செய்தி தான். அடுத்தது இந்த பாம்பு கடித்து பூம்பாவை வருகிறாள். எதுல? மயிலாப்பூர் இதுல வருகிறாள். நம்மளுக்கு உரை குறிப்புல என்ன சொல்லி இருக்குதுன்னா, அந்த நாம் பார்த்து கொண்டிருக்கிறது குவளைங்கிற 3வது மந்திரம் தானே. 3வது மந்திரத்தினுடைய உரை குறிப்புல வந்து குவளை கருங்கன் கொடியுடையாவள் ஒரு வணிக பெண். வணிக பெண் என்ற குறிப்பு மட்டும் இருக்குது. ஆமா ஆமா, வணிக பெண் என்ற குறிப்பு மட்டும் வருது. ஆனா திருமருகலுக்கு நம்ம போகலாம்னா அங்க பாம்பு கடிச்சது ஆணை தானே கடிக்குது, பெண்ணை கடிக்கல. அந்த இடத்தை நம்ம கவனிக்கணும். பூம்பாவை வரலாற்றிலையும் ஞானசம்பந்தர் சம்பந்தப்படுறாரு. திருவிளையாடல் புராணத்துக்குள்ள போனோம்னா அங்கேயும் இவர் பாம்பு கடித்த விடம் தீர்த்த வரலாறு ஒண்ணு வருகிறது. அதனால அது துல்லியமா வந்து இந்த உரையில வரையறுக்கப்படல. அந்த குவளை கருங்கன் கொடியிடை துன்பம் தவிர, கரெக்டா இது வந்து இந்த இடத்துக்கு அந்த குவளை கருங்கன் கொடியிடையாவல் ஒரு வணிக பெண் என்பது இங்க ஒண்ணு வருதுல, முயலகன் நோயில வரும்போது அவன் மன்னனுடைய பெண்ணாதான் வருகிறான். புரியுதா? அப்ப இதை சரியாக எனக்கு தெரியல. நான் தெரியலன்னு சொல்றது பெருமையா தான் சொல்றேன். வேற உரை எனக்கு கிடைக்கல. இந்த உரையில அது அந்த செய்தி தான் இருக்குது. அதை நான் வந்து பதிவு செய்றேன். கொடியிடை துன்பம் தவிர அன்று துவள தொடுவிடம் தீர்த்த தமிழின் தொகை செய்தவன். துன்பம் தவிர அன்று துவள கொடுவிடம் தீர்த்த தமிழின் தொகை செய்தவன். அந்த விடத்தை தீர்ப்பதற்காக தமிழின் தொகை செய்தவன பதிகம் பாடியவர்னு அர்த்தம். இதுல நமக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? இதுல வந்து இந்த சொல்லப்படுகின்ற உரையில இல்ல, அருணையார் உரையில யாருங்கிறது இல்ல. அது வந்து அவருடைய குறிப்புல வந்து வணிக பெண் அவ்வளவு குறிப்பு தான் இருக்குது. இதான் அதை வந்து வரையறுத்து நாம கண்டுபிடிச்சுக்கலாம். அதை நான் தேடுனேன். என்னோட தேடும் போது என்னுடைய நேரம் பாருங்க, அந்த 11ஆம் திருமுறையில இந்த பாட்டு மட்டும் எங்க வீட்டுல இல்லை, உரை நூல் இல்லை. நான் தேடி பார்க்கும்போது கிடைக்கல. தீர்த்த தமிழின் தொகை செய்தவன், தமிழ்ல என்ன பாடியவர்? அதிகம் பாடியவர்ங்கிறத தொகை செய்தவன் சொல்றான். துவள கொடுவிடம் தீர்த்த தமிழின் தொகை செய்தவன். திவள கொடி குன்ற, திவளம் என்றால் சுண்ணம்னு அர்த்தம். திவள ஒளி வீசுகின்ற கொடி குன்ற மாளிகை, மேல் மாட முகப்பு. மாளிகை சூளிகைங்கிறது மாளிகையினுடைய மேல் மாட முகப்பு. இப்பதான் தேவாரத்துல சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். சென்னியின் வாய் தவள பிறை தங்கு. தவளம்னா வெண்மைன்னு அர்த்தம். தவள பிறை தங்கு. தவள என்பதற்கு வெண்மைன்னு பொருள் எடுக்கணும். கதிரவேல் பிள்ளையுடைய அகராதியில போய் பார்த்தோம்னா தவளம் என்ற சொல்லுக்கு வெண்மிளகு என்று பெயர். தவள மிருத்திகைனா சுண்ணாம்பு. அதுல நிறைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம். தவள மிருத்திகைனா சுண்ணாம்பு. அப்போ என்ன நேரத்துல இருக்குது? அப்படி எடுத்தோம். தவள சத்திரம்னா வெண்மையான குடை. தவளிதம்னா தவளிதம்ங்கிற வார்த்தைக்கே வெண்மைன்னு அர்த்தம். அப்போ தவள பிறைதங்கு சண்பயர் காவலன் சம்பந்தனே என்று சொல்லுகிறார். கூளை போன்ற கண்ணுடையவளாக இருந்தால், கொடி போன்ற இடையுடையவளாக இருந்தால், அவருடைய துன்பம் நீங்கிறதுக்காக, விட நீங்கிறதுக்காக இவர் என்ன செய்தார்? பதிகத்தை பாடினார். அது கொடி இடைங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, உடம்பு என்ன செஞ்சிடும்? பாம்பு கடிச்சு விழுந்தார் சோர்ந்து போயிடும். அதை ஒரு அடிப்படையாக சொல்றாரு. அதே மாதிரி சுண்ண ஒளி வீசக்கூடிய கொடிகளுடைய மாளிகையினுடைய உச்சிர சூழியை சென்னிவாய் பிறைகள் தங்குகிறதுனா என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கிற மாளிகைகள் எல்லாம் எதை தொடர அளவுக்கு இருக்குது? ஆகாயத்தை தொடர அளவுக்கு இருக்குது. அந்த சீகாழியில் இருக்கிற வீடுகள் எல்லாம் அந்த சண்பையினுடைய காவலனாக ஞானசம்பந்தர் இருக்கிறார்
என்று சொல்லுகிறார். கள்ளம்பொழில், கள்ளம்பொழில் அப்படின்னா நாம என்னென்ன பொருளோ எடுப்போம், கண்டுபிடிக்க முடியாது. என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஏனென்றால் அருணையார் உரை குறிப்புரை தான் இருக்கு. மருமகளை வைத்து நான் நிறைய தேடி பார்த்து நெட்ல எல்லாம் எடுக்க முடியல, என்னால முடியவே முடியல. கடைசியில கள்ளம்பொழில், கல் அம்பொழில், கல்லுனா தேன், அருணையார் உரை குறிப்புல இருக்குது. பொழில் நனிவள்ளி தடம் கடம், நனிவள்ளிங்கிற இடத்துல தடம் என்றால் வழி, கடம் என்றால் பாலை நிலம். பாலை நெய்தல் செய்தது திருக்கழிச்சுப்படியால இருக்கு. ஒரு செய்தியை நான் முதல்ல பதிவு பண்ணிட்டேன். இந்த சண்டை விருத்தத்திற்கும் திருக்கழிச்சுப்படியாருக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. யாருடைய தாக்கம் யாருக்குங்கிறது கால வரலாற்றுல நம்ம பார்க்கணும். ஒரு தாக்கம் இருக்கு. பாலையை நெய்தல் செய்த வரலாறு, பாலை நெய்தல் செய்ததுன்னு அங்க சொல்ற. அத்தே வெள்ளம் பனி மிகுந்த நீரெங்கும் நிறை நெய்தலாக்கிய வித்தகன். எதாக்குறாரு? நெய்தல் நிலமா மாத்துறாரு, பாலைய நெய்தலா மாத்துறாரு. ஞானசம்பந்தருடைய வரலாற்றுல படிச்சோம்னா தெரியுது. அதான் நான் சொன்னேன், பெரிய புராண கதையை சொல்றாரு. அதாவது சாத்திரம் பேசும்போது பெரிய புராண கதையை அதிகமா சொன்னவர் திருக்கழிச்சுப்படியார் ஆசிரியர். இந்த செய்தியெல்லாம் அங்க அப்படியே வருகிறது. எனக்கு இதை படிக்க படிக்க எது ஞாபகம் வருது? திருக்கழிச்சுப்படியார் ஞாபகம் வந்தது. நெய்தலாக்கிய வித்தகன். வித்தகன் என்பதற்கு உரையாசிரியர் சொன்னார், சதுரப்பாடு உடையவன். வெண்குருகு, வெண்மையான குருகு பறவை. புள்ளொன் தவள புரிசொங்கொடு ஆல, ஆல என்றால் ஒலிக்க. வெண்குருகு புல் என்று சேர்த்து சொல்லணும். வெண்குருகுங்கிறதே ஒரு பறவையை குறிக்குது, ஒரு புல்லுங்கிறது பறவையை குறிக்குது சார் அப்படின்னு கேட்டா உரையாசிரியர் சொன்னாரு, இருபெயரொட்டு பண்பு தொகையினர். இதுல 2 பெயர் இருக்குது. பறவைன்னு ஒரு பெயர் இருக்குது, பறவை இனப்பெயரும் இருக்குது. புள்ளொன் தவள புரிசங்கு ஆல கயல் உடல, அதாவது சங்குகள் பற்றிய குறிப்பை சொல்லி, முத்துக்களை உடைய சங்குகளை பற்றி சொல்லி, அது அந்த ஒலிகள் எழக்கூடியதை சொல்லி, கயல் என்றால் மீன், ஊடு கயலுகளை தமிழ் பாடல்ல வருது, வைணவ பாடல்ல வருது. ஓங்கி உலகளந்த உத்தமல்ல கயல் உகழ அப்படின்னு வரும். செயல்பட்டழிந்ததுங்கிற அருணகிரியார் பாடல்ல வயல்களுக்குள்ள மீன் ஓடுறத பற்றி அருணகிரியார் சொல்லுவார். அதேதான் கயல் உகழன்னா அந்த அதுக்குள்ள அங்கேயே ஓடிக்கொண்டிருப்பார். கயல் உகழ, சென்னல் ஊடு உய கயல் உகழ. கள்ளம் தடம்புனல், கள்ளம் என்ற சொல்லுக்கு ரொம்ப கஷ்டமான வார்த்தை, பொருள் கண்டுபிடிக்கவே முடியாது. அருணையார் தமிழ் இலக்கியத்திலையும் சைவத்துக்கு சமமா பயிற்சி உடையவருங்கிறதுனால புறநானூற்றுல இருந்து பிரிக்கிறார். புறநானூற்றுல 18வது பாடலுக்கு போங்க, தட்டோர் அம்மன் ஒரு வார்த்தை இருக்குது. தட்டோர்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம், புரியுதா? தடுக்கிறது. தடுத்தல் என்ற பொருளை எடுத்து தள்ளுதல்ங்கிற பொருள் எடுக்கணும். அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனாலதான் டிவியில தள்ளு முள்ளுன்னு சொல்றான். போலீஸ்காரங்களுக்கும் போராளிகளுக்கும் இடையில என்ன ஏற்பட்டது? போராட்ட தள்ளு முள்ளு ஏற்பட்டது. தள்ளுதல்னா தடுத்த, தள்ளு தட்டம் தடுத்தல்ங்கிற பொருள்ல தடுக்கு. தடுக்குன்னா என்னது? தடுப்பது. வழக்கு சொல்ல இருந்து பார்த்தா தான் எனக்கு அது புரிஞ்சது. அந்த கள்ளம் தடம்புனல், தடுக்கப்படுகின்ற நீர் அணையால் தடுக்கப்படலாம், வரப்பால் தடுக்கப்படலாம், கரையால் தடுக்கப்படலாம். நீர் உடைய சண்டை காவலன் சம்பந்தனே என்று சொல்லி நனிவள்ளி பாலை நெய்தல் செய்த வரலாறு சொல்லி, அதை செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய வித்தகம் வேணும், எவ்வளவு பெரிய, அது இறைவனுடைய தொழிலுக்கு சமமானது. அதை அவர் செய்கிறார். சைவ சித்தாந்தப்படி உம்பருதான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியம், உயிர்தானம் சிவானுபவம் ஒன்றினுக்கே உரியது என்று சித்தியார் 319வது மந்திரத்துல அருள்நந்தி சிவன் சொல்றாரு. அதே மாதிரி ஐந்தொழிலும் காரணர்கள் ஆந்தொழிலும் போகமுகர் வெந்தொழிலும் மேவார் மிக என்று திருவருட்பயன் 90 திருவருட்பயன்ல 90வது மந்திரத்துக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது. 90வது மந்திரத்திற்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது திருவருட்பயன்ல. அப்படி பார்க்கும்போது ஐந்தொழில் செய்தல் என்பது இறைவனுடைய வேலை. ஆனா இவங்க பாலையை எதாவது மாத்துறாங்க. ஐந்தொழில் செய்தார்கள் என்று நாம் சொல்ல வரல, எவ்வளவு பெரிய வேலைன்னு சொல்ல வரல, எவ்வளவு பெரிய வேலை என்று சொல்ல வரல, புரியுதா? அதுல நம்ம இதுல பார்த்தோம்னா தெரியும். சங்கற்ப நிராகரணத்துல அந்த சுந்தரர் தானே முதலை உண்ட பாலனை படைத்தார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் சைவர்கிட்ட. அப்போ அங்கு பதில் சொல்லப்படுகிற என்ன பதில்னா, அவர் படைத்தார், தேவாரம்பாடி தானே படைத்தார். யாரிடத்தில் அருள் பெற்று? சிவபெருமானிடத்தில் அருள் பெற்று தானே படைத்தார் என்று அதற்கு விளக்கம் கொடுக்கப்படும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதற்கு விளக்க செய்திக்காக சொன்னேன்.
அதற்கும் நான் இப்ப பேசிக்கொண்டிருக்க விஷயத்துக்கு ஒரு நேரடியான தொடர்பு இருக்கு நான் சொல்ல வரல. எனக்கு அது ஆச்சரியமாக தெரிந்ததுனால சொல்றேன். பாலையே நெய்தலா மாத்துறது ஒரு சாதாரண வேலை அல்ல. பாலையே நம்மளால தயிரா மாத்துறதுக்கே நம்ம படாதபாடுபடுறோம். புரியுதா? அதுவே ஒரு சரியான சுவை கெட்டு போயிருது. நம்மளால பாலை தயிரா மாத்த முடியல, அவர் பாலையே நெய்தலா மாத்திட்டு இருக்கிறார். வித்தகன் வெண்குருகு என்று சொல்லக்கூடிய பறவை இருக்கக்கூடிய, சங்குகள் இருந்து முத்துக்கள் விளங்கக்கூடிய, மீன்கள் உலவக்கூடிய, தண்ணீர் தடுக்கப்படுகிறது. இதெல்லாம் அங்க இருக்குது. நீர்ப்பறவை, அங்க இருக்கிற சங்கு, முத்து, மீன்கள் இதெல்லாம் இருக்கணும்னா தண்ணி என்ன செய்யணும்? தடுக்கப்படணும். தடுக்கப்பட்டிருக்கிற இடமாக அந்த தலம் இருக்குது என்று சொல்லுகிறார். அடுத்த மந்திரத்துல 6 அது ஏறும் சடையான் அருள்மேவ அவனியர்க்கு, அதுல 6 அது, வீறு அது என்று, தாறு அது என்று வரும். அருணையார் பகுதி பொருள் விகுதி அப்படின்னு சொன்னார். பகுதி பொருள் விகுதி என்பது அதற்கு இலக்கணமாக சொன்னார். 6 அது ஏறும் சடையான், கங்கையை சடையில் கொண்டவன். அருள்மேவ அவனியர்க்கு வீரது ஏறும் தமிழால், அவருடைய அருள் உலகத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்காக ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கத்தை தெய்வச்சேக்கிழார் எப்படியெல்லாம் எதற்காக ஞானசம்பந்தர் அவதரித்தார் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக தெய்வச்சேக்கிழார் என்ன சொல்லுகிறார்னு பார்த்தோம்னா, ஞானசம்பந்தர் அவதாரத்தை பற்றி பேசுகின்ற இடத்திலே ஏராளமான 25க்கும் மேற்பட்ட காரணங்களை சொல்றார். பூத பரம்பரை புதிய தவம் கைகூட, அதுலதான் ஒரு இடம் அருள் அங்க இருக்குது. ஞானசம்பந்தர் அவதாரத்துல அருள் சிறக்கிறதுக்காக அவர் அவதரிக்கிறார். புரியுதா? அதனாலதான் உலகத்துல இறைவனுடைய அருள் பெறுகிறதுக்காக அவர் பிறக்கிறார், உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக. திருமணம் செய்து அவருடைய வாழ்க்கை நிறைவாகும் போது கூட ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன கொடுத்துட்டு தான் போறாரு? முத்திக்கு ஜோதியில கலந்துதான் போறார். கடைசியாதான் அவர் உள்ள போறார். அதான் அருள்மேவ அவனியருக்கு வீரது ஏறும், வீர்னா பெருமை, ஏறும் வீரது ஏறும் தமிழால். தமிழுடைய சிறப்பு பாருங்க, வீரது ஏறும் தமிழ், பெருமையுடைய தமிழ். தமிழுக்கு அவ்வளவு சிறப்பு. அதான் சாதாரணமா தமிழாசிரியர்கள் சொல்லுவாங்க, நான் பணியாற்றும் போது பழைய தமிழ்னு சொல்லிட்டு இருந்தாலே அமிழ்துன்னு மாறும். தமிழ் 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 அமிழ்து 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 என்று மாறிவிடும். தமிழுக்கும் அமுதென்று வீரது ஏறும் தமிழால் என்று சொன்னார். தமிழினுடைய சிறப்புகள் என்ன உண்டோ அத்தனையும் நம்ம அந்த இடத்துல பேசலாம். அதான் வீரது ஏறும் தமிழால் என்று சொன்னார். வழிகண்டவன், ஏன் நம்முடைய இறைவனே நிறைவு பேரொளி காலத்தின் பிறகு படிக்கிறதுக்கு எதை வைத்திருக்கிறாருங்கிறோம்? தமிழ் நூலை தான் வச்சிருக்கிறாருன்னு சொல்றோம். தமிழ் நூலை தான் வைத்திருக்கிறாருன்னு சொல்றோம். நம்முடைய சாமிநாதையருடைய வரலாற்றை எடுத்து படிச்சோம்னா, அவர் அவர் பின்பற்ற வேண்டிய மொழி வேறு. அவருடைய பிறப்பு அடிப்படையில் பார்த்தா பின்பற்ற வேண்டிய மொழி வேறு. ஆனா எந்த மொழிக்கு அடிமையா இருக்கிறாரு? தமிழ் மொழிக்கு அடிமையாக இருக்கிறார். அதனாலதான் அந்த வீரது ஏறும் தமிழால், அதுக்கு நீங்க நீட்டிக்கொண்டே போகணும், நிறைய நீட்டலாம். வழிகண்டவன், தமிழால் வழிகண்டவன், என்ன அழகான வார்த்தை. அதை சொல்லிட்டே இருக்கலாம். தமிழால் வழிகண்டவன், எதற்கு? இறைவன் அருள் கிடைக்க தமிழால் வழிகண்டவன் அப்படின்னாரு. எவ்வளவு அழகான வார்த்தை. ஏன் அப்படி சொன்னார்னா, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. மாணிக்கவாசகத்தை கேட்டா அழுதால் உன்னை பெறலாம்ங்கிறாரு. யோக மார்க்கிகள் யோகம் வழி என்கிறார்கள். ஞான மார்க்கிகள் ஞானத்தை சாதனமா, கிரியைவாதிகள் கிரியை ஒரு சாதனமா பயன்படுத்துங்கிறாங்க. யோக சரியக்காரர்கள் சரியை சொல்லுகிறார்கள். இங்கு இவர் சொன்னாரு தமிழையும் ஒரு சாதனமா பயன்படுத்திக்கிடலாம், தமிழ்னு சொல்றாரு. அழகான ஒரு சிந்திக்க வேண்டிய, ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம். தமிழால் வழிகண்டவன், வழி கண்டவன். அடுத்தது ஒரு தனித்தொடரா எடுக்கணும். மென்கிளி, மென்மையான கிளி, மான்கிறத 3வது வரியில சேர்க்கணும். மாந்தேரல், மாந்தேரல் அப்படின்னு சொல்லி கோதி என்று வருகிறது. இதுல அருணையார் ரொம்ப சிந்திக்கிறார். நம்மளால அது பக்கத்துல இப்போ 5000 வருஷம் ஆனாலும் அவர் சொல்ற பொருளை கண்டுபிடிக்க முடியாது. அவர் அழகா சொல்றாரு. மாந்தேரல்னா மாமரத்துல தேரல்னா தேன். மாமரத்துல என்ன தேனு? மாமரத்துல எப்படி கிடைக்கும்? தேன் கிடைக்கும். அவர் சொல்றாரு, அந்த கிளிகள் இவைகள் எல்லாம் அந்த மாமரத்துல இருக்குது. மாமரத்தினுடைய தளிர் தேன்கிற. மாமரத்தினுடைய தளிரை நம்ம எதா எடுத்துக்கணும்? தேன் போல எடுத்துக்கிடணும். அந்த மாமரத்தின் தளிர்களை சாப்பிடக்கூடிய பறவைகள் இருக்கு. இப்போ கிளி அந்த மாமரத்தினுடைய தேரல் போன்ற சுவையுடைய தளிர். அருணையார் குறிப்பு. புரியுதா? தேரல் கோதி. கோதினா ரொம்ப சிந்திக்க கூடாது. மயிர் தலைமுடியை வாருவதற்காக ஒரு கருவி வைத்திருப்பாங்க வீடுகள்ல சகோதரிகள். அதுக்கு என்ன பேரு?
கோதி அப்படின்னு தான் பேரு. அதான் அப்போ இந்த அந்த இலைகளுக்குள்ளெல்லாம் நுழையுதுன்னு புரிஞ்சுக்கிடணும், அவ்வளவுதான். ரொம்ப யோசிச்சு தலையை சூடாக்கிற கூடாது. வேதாந்திகள் சொல்லுவாங்க, ரொம்ப யோசிக்காதீங்க உச்சந்தலையில புகை வந்துடும் அப்படிம்பாங்க. நம்ம என்ன தப்பு பண்றோம்? ரொம்ப யோசிக்க கூடாது. சைவத்துல நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப யோசிக்கவே கூடாது. நான் ஒரு உடுமலைப்பேட்டையில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், நல்ல மனிதர். அவர் தான் ஊர் தலைவர் மாதிரி. அவர் வீட்டிற்கு அவரை தேடி பார்க்கறதுக்காக நான் ஒரு முறை போயிருந்தேன். அவர் வீட்டுல ஹால்ல இல்ல. மருமகள் தேடுறாங்க, மகன் தேடுறாரு, மனைவி தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அவருடைய பேத்தி 3 வயசு கூட இருக்காது, வெளியே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தது. அங்கிள் வெயிட் பண்ணுங்க, தாத்தா எங்க இருக்கிறாருன்னு சொல்றேன் அப்படின்னு நிச்சது. பக்கத்துல ஒரு மரப்பெட்டியை திறந்துட்டு தாத்தா வயலுக்கு போயிருக்கிறாங்கன்னு நிச்சது. எப்படிமா கண்டுபிடிச்சேன்னு. தாத்தா செருப்பு இல்லைங்க அங்கிள். இதுக்கு என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க நீங்க? எதுக்கு செல்போன் போட்டு பேசணும், இதுக்கு எதுக்கு மாடியில போய் தேடணும்? யார் மாதிரி யோசிக்க சொல்றேன்? குழந்தை மாதிரி யோசிங்க. நேற்றைய தினம் நான் ஒரு கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்கு ஒரு சமய தலைவர் ஒருத்தரை சந்திச்சேன். சமய தலைவர்னா என்னதுன்னா, அந்த கோயிலை நிர்வாகம் பண்றாரு. அவரு இல்லறவாசியா இருக்கிறாரு. கோயிலை நிர்வாகம் பண்ணும்போது ஒரு சன்னிதானம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. இல்ல 2 குழந்தைகள் இருக்குது அவருக்கு. அவருடைய அந்த 3 வயது குழந்தைய என்னுடைய காலில் விழுந்து கும்பிடுங்கிறாரு. அந்த குழந்தைக்கு கும்பிட வரல. நான் உடனடியா அந்த குழந்தையை கும்பிட்ட உடனே அந்த குழந்தை என்ன செய்யுது? என்ன கும்பிடுது. அங்கதான் அந்த குழந்தையினுடைய உளவியல் நாம பார்க்கிறோம். அவர் குழந்தைய அவர் சொல்றாரு, தமிழ் வாத்தியாரை கும்பிடுங்கிறாரு, கும்பிட மாட்டேங்குது. நான் அந்த குழந்தையை விழுந்து கும்பிட்ட உடனே அது என்னை கும்பிடுது. எத்தனை வயசு குழந்தை? 3 வயது குழந்தை. அப்ப அந்த குழந்தைகிட்ட ஒரு இது இருக்குது. என்ன செய்தா என்ன செய்யணும், எதுக்கு எதை பதிலா செய்யணுங்கிறது யாருக்கிட்ட இருக்குது? குழந்தைகிட்ட இருக்குது. நான் அந்த குழந்தைகிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, முதல்ல உங்ககிட்டயே பணிவு கிடையாது, நீங்க முதல்ல கும்பிடுங்க, அதுக்கு ஒரு நான் கும்பிடுறேன்னு யார் சொல்றா? அந்த குழந்தை சொல்லுது. எனக்கு கற்றுக் கொடுத்ததா நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு பணிவு போதாது, அகங்காரம் உங்களுக்கு அதிகமா இருக்குது, நீங்க சரி பண்ணிடுங்கன்னு முருகனே, அது முருகன் கோயில், செப்பு முருகன்னு பேரு, முருகனே கற்றுக் கொடுத்ததா நான் நினைச்சுக்கிட்டேன். அப்போ ரொம்ப யோசிக்க வேண்டாம். உரையாசிரியர் நல்லா எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாரு. கோதி, துருங்கிற வார்த்தை இருக்குது. துருன நெருங்கின்னு அர்த்தம். அதுலதான் தூருன்னு சொல்றோம். தூரு வாடுறதும் பாங்க கிராமங்கள்ல. கிணற்றுல நிறைய கசடு சேர்ந்துட்டுனா தூர்றதுன்னா அழுக்கெல்லாம் நெருங்கிச்சு. துரு நெருக்கம்னு அர்த்தம். கோதி துரு. சண்பகம் தாவி, சண்பக மரத்துல எல்லாம் தாவி, செழுங்கமுகு பாக்கு மரத்துக்கு தாவி, தாரது ஏறும் பாக்கு மரத்து கொலைகள்ல ஏறக்கூடிய பொழில் சண்பையர் காவலன் சம்பந்தன். பொழில்களை உடைய சீகாழி காவலனாக ஞான சம்பந்தர் இருக்கிறார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அடுத்த மந்திரத்துல அந்த முந்தும் பிறவி துயர் தீர. அந்த முந்தும் பிறவினா என்ன அர்த்தம்னா, இறப்பு ஏற்படக்கூடிய பிறப்பு. பண்டிதமணி கதிரேசனார் தன்னுடைய சதகம் நீத்தல் விண்ணப்பத்துல சொல்லுவாரு, ஏன் பிறப்பை முதல்ல சொல்லி நம்ம பெரியவங்க இறப்பை பின்னால சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, பிறந்தவர் இறப்பது உறுதி, அதனால பிறப்பு முதலில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லுவார். அது அந்த முந்து பிறவிங்கிறதுல உரையாசிரியர் சொன்னாரு, இறப்பை முன்னிட்டு வரும் பிறப்பு அப்படின்னாரு. அந்தம் முந்தும் பிறப்பு, இறப்பை முன்னிட்டு வரும் பிறப்பு. பிறப்பு உறுதி. பிறப்பு வந்தால் ஆமா. சமணர்கள் சொன்னாங்க, அழகா சொன்னான் சமணர்கள், பிறந்திட இறந்தீர், இறந்திட பிறந்தீர். மனிதனுக்கு ஒரு விளக்கம் கேட்டான். மனிதன்னா என்னன்னு கேட்டாங்க. பிறப்பதற்காக இறப்பான், இறப்பதற்காக பிறப்பான் அப்படி சொன்னார். அந்த முந்தொரு பிறவி பெருங்கடல் நீந்துவர்னு வள்ளுவர் சொன்னார். அந்த முந்து பிறவி துயர் தீர அரண் அடிக்கே, இறைவன் திருவடிக்கே வந்தம் முந்தும் தமிழ். அழகான, அதாவது இதை இந்த டைம் கரெக்ட் தானே? அந்த டைம் இந்த பதிகத்தை ஏன் எழுதினார், சண்பை விருத்தம் ஏன் எழுதப்பட்டதுன்னா, இதை காரணமாக வைத்துக் கொண்டு நம்பியாண்டார் நம்பி பெரிய புராண கதை சொல்லுகிறார். ஒரு செய்தி, தமிழை எவ்வளவு, தமிழை செயற்கையாக புகழ்வதல்ல, தமிழினுடைய இயற்கை புகழை வெளியே எடுத்து கொண்டு வர்றார். பாத்தீங்களா, அருளை பெறுவதற்கு தமிழை கொண்டு வந்தார்னா. அதே மாதிரிதான் இந்த இடத்துல பாருங்க, பந்தம் உந்தும் தமிழ் செய்த பிரான், அங்கிருந்து வரணும், முதல் வரியில இருந்து வரணும். அரணடிக்கே பந்தம் உந்தும் தமிழ். தமிழ் யார் திருவடியில பந்தத்தை ஏற்படுத்திடும்? சிவபெருமானுடைய திருவடியில பந்தத்தை ஏற்படுத்துங்கிறார். தமிழ் வர வர யாருக்கு அடிமையாயிருவோம்? சிவனுக்கு அடிமையாயிருவோம்னு சொல்றோம். அதனாலதான் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியே. புரியுதா? அதனாலதான் ஞான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய புராணத்துல போனோம்னா, அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் நம்மேல் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார்.
ஏன் நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் சிலம்போசை கேட்கறதுக்காக பூஜிக்கிறாரு. இறைவன் வரல. இறைவன்ட்ட ஏன் வரலன்னு கேட்டா, இவரு சிதம்பரத்துல என்ன கேட்டுட்டு இருக்கிற, தேவாரம் கேட்டுட்டு இருக்கிறார். யாருடைய தேவாரத்தை? சுந்தரர் தேவாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனாலதான் சுந்தரர் தனக்கு கண்ணு போனாலும் பரவாயில்ல, நம்ம இவருக்கு பாட்டை கொடுத்துருவோம். புரியுதா? சுந்தரர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. பதிகம் கொடுக்க கொடுக்க இவர் தானா சரியாயிருவாரு. முதல்ல இறைவனுக்கு என்ன கொடுப்போம்? பதிகம் கொடுத்தோம்னா நம்ம செய்த தவறுகளை என்ன செஞ்சிருவாரு? மன்னிக்கிறதுக்கு இறைவன் தயாராயிருவாரு. அதனாலதான் கண்ணு தெரியும் போது சுந்தரர் பாடிய பதிகத்தை விட அந்த டியூரேஷன், அந்த கால எல்லையை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவர் கண்ணு தெரியும் போது பாடின பதிகத்தை விட கண்ணு தெரியாத போது பாடிய பதிகம் அதிகம். அதனாலதான் கடைசியில எல்லாத்துக்கும் சேர்த்து திருவாரூர்ல பாடுமடியார் பாடுமடியார்னு தன்னைத்தானே சொன்னார். ஏன் தெரியுமா? நீ எனக்கு கண்ணு தரல, நான் ஒழுங்கா பாடி இருக்கிறேன், நான் என் வேலையை ஒழுங்கா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அது சுந்தரர் சொல்லி காட்டினார். நான் சொல்லல. நம்ம பக்குவத்துக்கு இப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் புரியும். அதுக்காக சொல்றேன். அந்தமுந்தும் பிறவி துயர் தூர அரணடிக்கே வந்தமுந்தும் தமிழ் சேர்த்து படிக்கணும். செய்த பிரான் தமிழை செய்தார். எதாக? தமிழை பதிகமாக செய்தார். தமிழை அதற்கு முன்பு தமிழ் அறத்துக்கு தான் பயன்பட்டது. வரதராசனார் சொன்னார், இந்த நாயன்மார்கள் வருவதற்கு முன்பு மன்னனுக்கு திருப்பள்ளி அடிச்சு, நாயன்மார்கள் வந்த பிறகு இறைவனுக்கு திருப்பள்ளி அடிச்சு. புரியுதா? நாயன்மார்கள் வருவதற்கு முன்பு ஆன்மாக்களினுடைய நோக்கம் போரில் மன்னனுக்காக உயிர் விடுவது. நாயன்மார்கள் வந்த பிறகு பிறவியினுடைய நோக்கம் யாருக்காக வாழ்வது? மானுட பிறவிதானும் வகுத்தது அறம்படிக்காக என்று அருள்நந்தி சிவன் சொன்ன மாதிரி, செய்த பிரான் பயின் தடந்தேன். தடம்னா பொய்கையில, தேன்கிறது இந்த இடத்துல தேனை குறிக்கலங்கிறார். அதுதான் அருணையார் உரை குறிப்பு இல்லாம நெருங்க முடியாது, ஒரு மந்திரத்தை கூட தொட முடியாது. தேன்கிறது தேனை குறிக்கல, வண்டை குறிக்குதுங்கிறார். தேன் முந்தும் முற்பட்டு நந்தம் சங்குகள் முந்தும்னா சங்குகள் முத்தை கொடுக்க, வயற்கு அயலே கொடுப்ப என்ற சொல்லுக்கும் வயலுக்கு இடையில மீண்டுங்கிற ஒரு வார்த்தையை அவாயிலை சேர்க்க சொல்றார். கொடுப்ப மீண்டு வயற்கையிலே சந்தம் உந்தும் பொழில் சண்பயர் காவலன் சம்பந்தனே என்று இதுல பிறவி பற்றிய செய்தியை சொல்லி, அறநடியில் பற்றிய அரிய வரிகள் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அறநடிக்கே பந்தமுந்தும் தமிழ் செய்த பிரானாக இருக்கிறாரு. அதே மாதிரி வண்டுகள் முற்படக்கூடிய இடமாக, சங்குகள் முத்து கொடுக்கிற இடமாக, வயற்கு பக்கத்துல இசை பாடுகின்ற இடமாக இருக்கக்கூடிய, இசை பாடுகின்ற சோலை உடைய சண்பை காவலனாக ஞானசம்பந்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அடுத்தது புன்தலை குஞ்சர. புன்தலை குஞ்சரன்னா என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கேயாவது ஏற்கனவே இருந்தாதானே கண்டுபிடிக்கிறது. அதாவது நிறைய திருமுறைகள் வந்த பிறகுதான் நம்பியாண்டார் நம்பி பாடுறாரு. ஆனா எந்த திருமுறையினுடைய சொல் தாக்கமும் அவற்றை இல்லை. அது ஆச்சரியமா இருக்கு. இப்ப 9ஆம் திருமுறை பாத்தீங்கன்னா மற்ற திருமுறை, அதற்கு முந்தைய திருமுறை தாக்கம் இருக்கும். இவருடைய தமிழ்ல பிற திருமுறை தாக்கமே இல்லை. திருமுறை செய்தி தாக்கம் வேற, சொல் தாக்கம் வேற. சொல் தாக்கம் இவற்றை கிடையாது. ஒரு தனித்தமிழ், இவருடைய தமிழை ஒரு தனித்தமிழினே சொல்லலாம். புன்தலை குஞ்சரம் எனக்கு புரியவே இல்லை. நான் எழுதி பார்க்கிறேன், பிரிச்சு பார்க்கிறேன், ஒண்ணுமே தெரியல. கடைசியில பார்த்தா உரையாசிரியர் சொன்னாரு, பாகன் குத்துனதுனால புண்ணு வந்துட்டுங்கிறார். யானைக்கு பாகன் குத்தி என்ன வந்துட்டான்? புண்ணு வந்துட்டு. புன்தலை குஞ்சரம் யானை போர்வையர். இது இப்படி ஒரு வரி நமக்கு எங்கேயுமே கிடையாது. யானை தோலை உரிச்சி போர்த்தினாரு. இப்ப சமீபத்துல கூட ஒரு உரை பார்த்தோம். சமீபத்துல ஒரு உரையில சொல்லியிருந்தாங்க, யானை தோலை உரிக்கும் போது அம்மை அஞ்சுகிறது. அப்போ ஞானமே அஞ்சுகிற மாதிரி இந்த ஆணவ மலத்தினுடைய செயல் என்று, ஞானம் எதையும் கண்டு அஞ்சாது, அது போல அப்படின்னு அந்த உரையில இருக்குது. 2ஆம் நம்ம நேற்று பார்த்தோம் ஒரு இதுல, 2ஆம் திருமுறையில் இருக்குது அந்த குறிப்பு, முதல் பதிகத்துல இருக்குது. அந்த மாதிரி சில இடங்களில் வரக்கூடிய செய்தி இப்படி பாகம் குத்தியதனால் புண் வந்த யானைன்னு நமக்கு அதிகமா கிடையாது. பெரிய கால் இருக்கிற யானைன்னு ஒரு இடத்துல வந்திருக்குது. இது ஆச்சரியம். போர்வையர் கோயில் புதவு. புதவு என்றால் வாசல். உங்களுக்கு ஒரு கதை ஞாபகம் வந்திருக்கும். திருமறைக்காடு கதவு அடைச்ச கதையை சொல்றாரு. இது திருக்கழிச்சுப்படியார்ல இருக்கு. ஞானசம்பந்தர் என்னெல்லாம் சாதித்தாருங்கிறதை ஒரே மந்திரத்துல திருக்கழிச்சுப்படியார் ஆசிரியர் சொல்லும் போது திருமறைக்காடு கதவடைத்த செய்தி இருக்கு. இதை நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? இந்த இதுக்கும் சண்பை விருத்தத்திற்கும் திருக்கழிச்சுப்படியாரில் வரக்கூடிய ஞானசம்பந்தருடைய அரிய செயல் பட்டியல்,
அந்த பட்டியலுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. இதுல ஞானசம்பந்தருடைய தமிழ் என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. இவர் சொன்னவர் தான் தெரியுது. எதோட சம்பந்தப்படுத்துகிறது? இறைவன் திருவடியில கொண்டு சேர்க்கிறோம், திருவடியில் சேர்க்கக்கூடியது. இப்படி புதிய செய்திகள் நிறைய கிடைக்கும். புதவு என்றால் கதவு, வாசல். கதவு அடைக்கும் ஒன்தலை தண்டமிழ், ஒன்தலை தண்டமிழ் குண்டசாணி அப்படின்னு ஒரு புது வார்த்தையை பயன்படுத்துறார். குண்டசாணி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப குண்டசாணிங்கிறதுக்கு தொடர்புடைய பொருள் இங்கு குறிப்புரையில இல்ல. குறிப்புரையில குண்டசாணிக்கு பொருள் இல்லை. நான் அதை கொஞ்சம் நிறைய நூல்களை தேடி பார்த்த போது சாணி என்றால் உடையவன், உடையவன், இருப்பவன். குண்டசாணிங்கிறது எந்த வேர் சொல்ல இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா பண்ணை குறிக்கிற வேர் சொல்ல இருந்து வருது. ஆமா, பண்ணு. குண்டக்கிரியம்ங்கிறது ஒரு வகை பண். ஆமா, தமிழ்ல 108க்கு மேற்பட்ட பண்கள்ல குண்டக்கிரியம்ங்கிறது ஒரு பண். குண்டம்ங்கிறது நமக்கு தெரியும். கோயில்ல வேள்வி சாலைக்கு என்ன பேரு? வேள்வி குண்டம். அந்த பொருள்ல வருது. பிறகு குண்டலம், இதுல இருந்து இந்த குண்டசாணியில இருந்து வேர்ச்சொல்ல குண்டலம் வருகிறது. புரியுதா? இந்த குண்ட என்ற வேர்ச்சொல்ல இருந்துதான் முனிவர், தவம், தத்துவம் இதெல்லாம் வருது. இதையெல்லாம் அடிப்படையாக கொண்ட ஒரு வார்த்தை இது. புரியுதா? இந்த எல்லா வார்த்தை பொருளையும் அதுல நம்ம இணைத்து பொருள் எடுக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. குண்டசாணி உம்பர் பம்பி மின்னும், உம்பர் பம்பி மின்னும், பம்பி உம்பர்கள் எல்லாம் நெருங்கி மின்னும். கொண்டலை, கொண்டலைனா மேகம். தண்டலை மயில்கள் ஆட தாமரைன்னு ஒரு பாட்டு தமிழ்ல உண்டு. அதுல கொண்டல்னா மேகத்தை குறிக்கிற வார்த்தை. கொண்டலை கண்டு வண்டு ஆட, மேகத்தை கண்டு வண்டுகள் ஆடுகிறது. நம்ம என்ன ஆடுதுன்னு படிச்சிருப்போம். அதேதான் நான் சொன்னேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இவருடைய தமிழே தனியா இருக்கு. பெடையோடும் கொக்கு உறங்கும். கொக்கு ஆண் பறவை பெண் பறவை எல்லாம் நல்லா உறங்குதுங்கிறார். அதாவது நம்முடைய தமிழ் மரபுல உயிரினங்கள் உறங்குகிறது என்பது நிறைவுக்கான அடையாளம். கம்பராமாயணத்துல நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் அன்னம், தாமரை உறங்கும் செய்யாள் என்று ஒரு பாட்டு வருகிறது. ஆரியார் சுவாமிகள் சொன்னாரு, மகாலட்சுமி தாமரைப்புல தூங்குறாருன்னு கம்பர் சொல்றாரு. ஏன்னு கேட்டாங்க வாரியார்ட்ட. வாரியார் சொன்னாரு, எல்லாரும் பணக்காரனா இருக்கிறான் பாரு, எதுக்கு மகாலட்சுமியை தேடுறாங்க, மகாலட்சுமிக்கு ரெஸ்ட் அப்படின்னாரு. மகாலட்சுமி யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்களாம், எதுல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறாளாம். அப்படின்னா இந்த உயிர்கள் தூங்குகிறது. நீரிடை உறங்கும் மேதி, எரும மாடு உறங்குதுன்னா, நீங்க விலங்கினங்களை கவனித்தால் எருமை அவ்வளவு எளிதா ரெஸ்ட் எடுக்க. எருமையே திருப்தி ஆயிட்டுன்னா அந்த நிலம், அந்த மண் அருள் வளமும் பொருள் வளமும் நிறைந்து நீர் வளமும் நிறைந்து இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம். உறக்க நாமளே எப்ப சார் தூங்குவோம்? நிம்மதியா இருந்தா தானே தூங்குறோம். நிறைவு தானே தூக்கம் வருது. நைட்ல தூக்கம் ஏன் வரல? அடுத்த நாள் பெரிய டென்ஷன் வேறையா இருக்கும், தூக்கம் வர மாட்டோம். தூக்கம் என்பது நிறைவின் அடையாளம். அதான் சொன்னார். யோகிகளும் தூங்கதானே செய்யறாங்க, தூங்காமல் தூங்கதானே செய்யறாங்க. அதுல திருவருட்பயன்ல எல்லாம் பார்த்தோம்னா, தூங்கும் போது பொருள் கை நழுவுவது போல என்று யோகிகளுடைய ஞான அனுபவத்தை எதோடதான் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க? தூக்கத்தோட தான் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கொக்கு உறங்கும் தண்டலைக்கும், தண்டலைன்னா சோலை, குண்ட, இங்க ஒரு குண்ட என்ற ஒரு வார்த்தை ஆழம் என்ற பொருள்ல வருது. அதைத்தான் பேச்சு வழக்குல குண்டுகுழின்னு சொல்றோம். குண்டுகுழி. குண்டகள் சண்பயர் காவலன் சம்பந்தனே என்று இந்த மந்திரத்தில் சொல்லுவதை நாம பார்க்கிறோம். என்ன சொன்னாரு? யானை தோல் உரித்தது சொல்லி அந்த தமிழினுடைய குண்டசாணி என்று பண்ணு, தமிழ், வேள்வி, முனிவர், தத்துவம் இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லை பயன்படுத்தி அந்த தேவர்கள் உம்பர் பம்பி மின்னும், ஆகாயத்தில் விளங்குகின்ற மின்னும் கொண்டல் மேகத்தை பற்றி சொல்லி, வண்டுகள் ஆடுவதை பற்றி சொல்லி, கொக்கு ஆண் பறவையும் பெண் பறவை உறங்குவது. இல்ல கொக்கு ஏன் சொன்னாருன்னு பார்க்கணும். நீங்க திருவம்பாவை பண்டிதமணி உரை படிச்சீங்கன்னா சுத்தமான வெண்ணிறத்திற்கு தீக்கையின் 4வது வகை தீக்கையை சொல்லுவார். கொக்கு சுத்த வெள்ளையா இருக்காது, கொஞ்சம் சிகப்பு இருக்கும். அது 3ஆம் வகையான தீர்க்கை, நிர்வாண 3ஆம் வகையான தீர்க்கைக்கு சொல்லுவார். சமயம், விசேடம், அபிஷேகங்கிறது கடைசியில தானே வருது. அப்படி 3ஆம் வகை தீக்கையில வச்சு சொல்லுவார். அதுல கொக்கு உறங்கும் என்பதை அந்த பறவை இனங்களை வச்சுதான் சங்கு சொல்லும் போதுதான் ஆச்சாரிய அபிஷேக தீக்கையில வச்சு பண்டிதமணி அதை ஒரு குறியீடா வச்சு பார்க்க சொல்லுவார். பறவைகளை வைத்து குறியீடு வைப்பார். சங்குகளை ஆச்சாரியர் கொடுக்கக்கூடிய 4ஆம் நிலை தீக்கைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவார். புரியுதா?
சமயம், விசேடம், நிர்வாணம், அபிஷேகம் என்று வகைப்படுத்துவார். தண்டலைக்கும் நீர்நிலங்கள் ஆழங்கள் உடைய சண்பை காவலன் சம்பந்தன் என்றார். அடுத்த மந்திரம், எண்டலைக்கும் தலைவன் கடல், 8 திசைக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய கடல் சூடி என் உள்ளம் வெள்ளம் கண்டலைப்ப தன்கடல் தந்தவன். இதுல உரையாசிரியர் ஒரு அரிய செய்தியை சொல்லிட்டு போயிருக்கார், ரொம்ப கவனிக்கணும். அதாவது அதுல சம்பந்தன் கடல் தந்தது போல் பின்பு என் உள்ளம் சிவன் கடல் கண்டது. ஞான சம்பந்தர் திருவடியை எனக்கு கொடுத்தாரு, என்னுடைய உள்ளத்துல நான் யார் திருவடியை பார்த்தேன் அப்படின்னு எடுத்துக்கிடணும்னு உரை குறிப்பு கொடுத்திருக்கிறார் உரையாசிரியர். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க சார்னா, குருவருள் கிடைத்தது திருவருள் கிடைத்ததுன்னு அர்த்தம். புரியுதா? சிவஞான போதம் இந்த உண்மை விளக்கப்படி சொல்றதா இருந்தா, 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றைதாம் ஆறா வினை ஏது, மற்றவற்றில் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது. நீ ஏது என்பது ஆச்சாரியரை பற்றிய அறிவு. புரியுதா? ஆச்சாரியரே தான் அங்க குரு. நீ ஏதுன்னு யார்கிட்ட கேட்டாரு? மெய்கண்டாட்ட கேட்கிறார், நீ ஏது, ஆணவம் ஏது, அந்த மாறா வினை ஏது, மற்றும் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது என்று எல்லாத்தையும் விசாரிச்ச மாதிரி இங்கு ஞான சம்பந்தர் கடல் தந்தது போல் அதற்கு பிறகு இறைவன் கடல் எனக்கு கிடைத்தது என்பது இதுல குறிப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல அருணையார் கொண்டு கூட்டு சொல்றார், சம்பந்தன் என் உள்ளம் என் தலைக்கும் தலைவன் கடல் சூடி வெள்ளம் கண்டு அலைப்ப தன் கடல் தந்தவன். கடல் 2 தடவை வரும். ஞான சம்பந்தர் எனக்கு திருவடி தந்தாரு, என்னுடைய உள்ளத்துல இறைவன் திருவடியை பார்த்தேன். சிம்பிளா என்ன சொல்லணும்? திருவருளால் குருவருள், திருவருள் குருவருளால் திருவருள். அதாவது நம்முடைய சைவ சித்தாந்தத்துல ஒரு ரகசியம் இருக்கிறது. வையாபுரி ஐயெல்லாம் அதை தன்னுடைய 20 வினாவெண்பால எழுதுறாரு. என்ன ரகசியம்னா, அதாவது காய்ந்து போன ஒரு விறகு, அதற்குள்ள என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது. காய்ந்து போன விறகுக்குள் நெருப்பு இருக்குது, மரக்கட்டைக்குள் நெருப்பு இருக்கிறது. நெருப்பு தானா வெளியே வருமா? வராது. வெளியிருந்து நெருப்பு வைக்கணும். வெளியிருந்து நெருப்பை கொளுத்தினால் உள்ள இருக்கிற நெருப்பு வெளியே வரும். இந்த ஆச்சாரியன் கொளுத்தணும். புரியுதா? கொளுத்துதல் என்ன அர்த்தம்? அதை தூண்டணும். ஆச்சாரியன் வெளியே இருந்து ஞான நெருப்பை தூண்டினால்தான் விறகில் தீயினன் எனது மாமணி சோதியனாக வெளிப்பட முடியும் அப்படின்னு வையாபுரி ஐயாவுடைய உரையில நம்ம வினாவெண்பா 20 பார்க்கலாம். சிவ தர்மோத்தமங்கிற நூல் இதை வச்சுதான் விளக்குகிறது. இந்த செய்தியை இதை வைத்துதான் விளக்குகிறது. எனவே அந்த ஞானசம்பந்தர் திருவடி தந்த பிறகு இறைவன் திருவடி கிடைத்தது என்பதை இதுல சொல்லி, கதிர்முத்த நத்தம், நத்தம்னா சங்கு, சங்கு பற்றி அதிகமா சொல்றாரு. சங்குனா முத்து வரணும். ஞானசம்பந்தரை எதை வச்சு அலங்காரம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு? தனி முத்துலதான் அலங்காரம் பண்றாங்க. கடைசியில எல்லா அலங்காரத்தையும் விட மிஞ்சிற மாதிரி என்ன பூசிடுறாங்க? திருநீர் தான் அவருக்கு மிகப்பெரிய அலங்காரமாக வருகிறது. நமக்கு சைவ சமயத்துல முத்து என்பது முத்திக்கான ஒரு அடையாளம், முத்திக்கான ஒரு அடையாளம். நம்ம பள்ளிக்கூடத்துல அந்த காலத்துல படிக்கும்போது கடைசியில புஸ்தகத்துல கடைசியில முற்றிற்று நிறைவுன்னு போட்டிருப்பாங்க. முத்து முற்றி எல்லாம் ஒரே பொருள் தான். எங்க கிராமங்கள்ல கப்பி முத்துன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடியில கப்பி முத்துனா என்னதுன்னா ஆமணக்கு விதை. ஆமணக்கு விதைக்கு என்ன பேரு? கப்பி முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டலைப்ப பத்தியினோடும், பத்தினா வரிசைன்னு அர்த்தம். பத்தினா வரிசை, பேராகிராஃப்னு சொல்றோம்ல நம்முடைய வழக்குல. பத்ததினா ஆகமம்னு பேரு. பரம ஆகம பத்ததியேன்னு பட்டர் சொல்லுவார். பத்தியோடும் விரவி மிளிர் வளம், மிளிர் பவளம், ஒளிவிடுகின்ற பவளம், சிவப்பு நிறத்துக்குரியதை குறிக்கிறாரு. தண்டலைக்கும், அதாவது தண்டலைக்கும் என்றால் கடற்கரை சோலையில அலைத்து முழுகும்படி கடல் உடைய சண்பை காவலன். பொருள் பார்க்கலாம். அதை எல்லா திசைக்கும் தலைவனா இருக்கிற ஞானசம்பந்தர் திருவடி தந்தாரு. இறைவன் திருவடியை நான் எனக்குள்ள பார்த்தேன். அவருடைய இந்த தலத்துல முத்துக்கள், சங்குகள் முத்தை ஈணுகிறது. வரிசையா பவளங்கள் அங்கு இருக்கிறத பார்க்க முடிகிறது. கடற்கரை சோலை இருக்குது. அந்த சீகாழியில காவலனாக ஞானசம்பந்தர் இருக்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். 6 மண்ட பண்டு செஞ்சொல் நடாத்தி அமன் முழுதும். இப்ப ஏடு கதை சொல்றாரு. எந்த கதை? அனல்வாதம் புனல்வாதத்துல எந்த வாதத்தை எடுக்கிறாரு? புனல்வாதத்தை எடுக்கிறார். இது திருக்களிட்டுப்படியார்ல இருக்குது. திருக்களிட்டுப்படியார்ல ஞானசம்பந்தருடைய சாதனை, அப்பர் சாதனை, சுந்தரர் சாதனை, மாணிக்கவாசகர் சாதனை, வரிசையா மந்திரம் வரும். அதுல ஞானசம்பந்தருடைய சாதனைகளை பட்டியலிடுறாரு திருக்களிட்டுப்படியார் ஆசிரியர். அதுல எதுவும் இருக்குது?
இந்த 7 வாதமும் இருக்குது. புரியுதா? 6 மண்டை நிறைய சமீபத்தில் ஒரு ஓராண்டு இருக்கும். ஓராண்டுக்குள்ள மதுரையில் நம்முடைய சிவனடியார் குடும்பத்துக்கு போயிருக்கும் போது திருவேடகம் போய் இந்த ஆத்துல நல்ல இரவு நேரம் ஆயிற்று, தைரியமா உள்ள இறங்க முடியல. நான் ஒரு தடவை திருப்பெண்ணாகடம் போயிருக்கும் போது மேகண்டார் கோயில் அந்த அந்த இதுல இருக்குது, குளத்து ஓரத்துல இருக்குது. ஆர்வத்துல உள்ள இறங்கிட்டேன். ஆர்வத்துல இறங்க படி வலிக்கு உள்ள விழுந்து 4 அடி அளவுக்கு தண்ணிக்குள்ள போயிட்டேன். படி பக்கத்துல யாரும் சொல்லவர் எனக்கு தெரியவும் தெரியாது. பிறகு எப்படி தப்பிச்சு எந்திரிச்சு வெளியே வந்து பிறகு எல்லாருக்கும் அந்த தீர்த்தத்தை எல்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து தெளிச்சேன். அப்ப நான் என்னுடைய மனதுல தோன்றுச்சு, மெய்கண்டார தானே பார்க்க போனேன், எதுக்கு தள்ளி விட்டுட்டாரு? நான் நினைச்சுக்கிட்டேன் குளத்துல குளிங்கப்பா அப்படின்னு சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டேன். 6 மண்ட பண்டு செஞ்சொல். செஞ்சொல் என்பதற்கு நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய நீட்டோம். செந்தமிழ் சொல்லும்போம், செம்மையான சொல்லும்போம். உரையாசிரியர் சொன்னாரு, பதிகம் எழுதிய ஏடு அப்படின்னாரு. பதிகம் எழுதிய ஏடு, அதாவது என்ன வாதம் நடந்த கதை? புனல்வாதம் நடந்த கதை. நடாத்தி அமன் முழுதும் பாருமண்ட. என்ன அழகானவர்! சமணர்களை முழுசும் முடிச்சுட்டார். அதாவது சேக்கிழாருக்கு எப்பவுமே இந்த சமணர்கள் முடிறாங்கிறத ரொம்ப சந்தோஷப்படுவார். ரொம்ப குண்டர் அதாவது கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கொல்றவனு அப்படிம்பாரு. புரியுதா? ஏன்னா நம்ம ஞானசம்பந்தர் மடத்திற்கு தீ வைத்தவர்கள், நம்முடைய திருநாவுக்கரசருக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தவர்கள். பொய்யா சொன்னார்களே, மன்னர்கள்ட்ட போய் உண்மை சொல்லலையே. நம்ம மந்திரத்தை சொல்லி ஜெயிக்கிறாருன்னு பொய் சொன்னாங்களே, மன்னனையே ஏமாற்றினார்களே. அப்படிப்பட்டவங்களை அதான் ஒரு வார்த்தை போட்டாரு, அமன் முழுதும்னாரு. சமணம் முழுவதையும் முடிச்சு கட்டினாரு. பாரு மண்டை. பாரு மண்டைன்னா பாரு என்பது பருந்துன்னு அர்த்தம். அதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டாரு, சமணர்கள் தோற்கிறார்கள், கழு ஏற்றியாச்சு. அதுல இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர் கழு ஏற்றினாங்களாம், பருந்துகள் அவங்கள சாப்பிட்டுதான். 8000 சமணனையும் பருந்து சின்னத சந்தோஷமா சொல்றார். பருந்துகள் மண்ட கண்ட சைவ சிகாமணி. கண்ட என்ன அர்த்தம்? பார்த்ததுன்னு அர்த்தம். அதாவது சீகேசியா உரை குறிப்பெல்லாம் பார்த்தோம்னா இதுல சிலர் சில சொற்பொழிவாளர்கள் சைவத்தின் ஆழமும் தமிழ் ஆழமும் மன்னர் அறமும் தெரியாம இதை விரிச்சிடுறாங்க. ஞானசம்பந்தரை இதுல நம்ம என்ன செய்யக்கூடாது, இணைக்கவே கூடாது. கண்ட என்பதன் பொருள் ஞானசம்பந்தர் பாண்டியனே வாதம் வேண்டாங்கிறான். இவர் சொல்றாரு வெற்றி முறையா இருக்கணும். சிகேசியா உரை சொல்லுகிறது, வெற்றி முறையா இருக்கணும், வாதம் செய்து ஜெயிப்போம். அவங்க செய்தா அவங்க செய்யிட்டு நம்ம செய்தால் நாம ஜெயிக்கலாம். அதுல நாங்கள் கழுவேறுன்னு அவங்க தானே சார் சொன்னாங்க. அவங்கிட்ட இவர் கவனமா கேட்டுறாரு, புலச்சியார் கேட்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்தா வாதம் நீண்டுகிட்டே இருக்கும். தோற்றா என்னது அப்படின்னா, தோற்றால் நாங்கள் கழுவேறி கொள்ளுவோம். ஆமா, அந்த இடத்துல கண்ட என்பதற்கு என்ன பொருள் எடுக்கணும்னா, அவர் இதற்கு காரணம்னு பொருள் எடுத்துடக்கூடாது. அவர் இருக்கும்போது இது நடந்தது. அவர் இது நாம சொல்றோமல்ல, அதாவது சிலப்பதிகாரத்துல ஒரு இடம் இருக்குது. அந்த கண்ணகி கேட்கிறா சூரியன் இடத்துல, நீ எல்லா உலகம் முழுவதும் பாக்குறல்ல, காய்கதிர் செல்வன் கல்வனோ என் கணவன் அப்படின்னு கேட்கிறா. சூரிய பகவான் சூரியன் ஒரு தேவதையா கல்வனோ அல்லன் அப்படின்னு சொல்றான். ஏன் சூரியன்கிட்ட கேட்டாங்கன்னா, சூரியனுக்கு அது தெரியும், சூரியனுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரிதான் ஞானசம்பந்தர் தான் இதுக்கு காரணம் நம்ம சொல்லக்கூடாது. சமணர்கள் எப்பவுமே அவங்க வாயாலேயே என்ன செய்வாங்க, உளறுவாங்க. அவங்களுக்கு தீய நேரம் எது மூலமா வரும்? வாயிலிருந்தே வரும். அவங்களா உளறுவாங்க. முதல் வாதத்தோட முடிச்சிருந்தா வேற மாதிரி போயிருக்கும். இவர்கள் தான் வாதத்திற்கு எடுத்து அதை இதுல சொல்றாரு. அதுல இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். சேக்கிழார் சைவத்துக்கு எதிரானது தோற்கிற இடத்துல எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதை இதில் நம்ம பார்க்க முடியுது. அமன் முழுதும்ங்கிறாரு. புரியுதா? அதாவது காந்தியடிகள் சொல்லுவார், தீயவர்களை நாம் எதிர்க்கவில்லை, தீமையை எதிர்க்கிறோம், தீமையை தான் எதிர்க்கிறோம். ஞானசம்பந்தர் சமணர்கள் எல்லாம் அழிஞ்சு போகணும்னு சொல்லல. சமணம் சைவத்துக்கு செய்த தீமை அவரை அவ்வளவு என்ன செய்து வருத்திய. பையவே சென்று பாண்டியர்க்காகவே. பாண்டியனும் யாருதான்? சமணம் தான். அன்னைக்கு பாண்டியனும் சமணம் தான். ஆனா மங்கையர்க்கரசியாரை காப்பாற்றணும், அவனை காப்பாற்றணும், அவனுக்கு திருநீர் பூசணும், 5 எழுத்து சொல்லணும். அதனால பையவே சென்று பாண்டியர்க்காகவே. எனவே நம்முடைய பெரியோர்கள் திருத்துவதில் தான் கவனமாக இருந்தார்கள், தவிர அழிப்பதில். வாரியார் சுவாமிகள் கந்தன் கருணைன்னு எழுதினார். ஏன்னு கேட்டாங்க, சூரபன்மன் அடிச்சுவிட்டு கந்தன் கருணைன்னு சொல்றீங்கன்னு, கந்தனை திருத்ததான் செஞ்சிருக்கிறோம் நாங்க. கந்தனாக முருகன் சூரபன்மனை திருத்ததான் செஞ்சார தவிர சேவலும் மயிலமா வச்சுட்டு இருக்கிறோம். முருகனை கும்பிட போற நாம என்ன சொல்றோம்? சேவலும் மயிலும் போற்றிங்கிறோம். அந்த போற்றி யாருக்கு? சூரபன்மனுக்கு. அப்படின்னா முருகர் என்ன வேலை பண்ற? நாம இவரை கும்பிட போனா
அவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்கிறார். அப்படி கடவுள்கள் நம்முடைய கடவுள்கள். அதனால அதான் சைவ சிகாமணினார். ஏனென்றால் அன்றைக்கு சைவத்துக்கு மிகப்பெரிய பகையாக நீர் எங்கே சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் தோன்றினரேல் நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தைவரான் 5 எழுத்து எங்கே. இவங்க 3 பேர் வரலன்னா இந்த திருநீர் கிடையாது என்று ஒரு தமிழ்ல ஒரு தனிப்பாடல் சொல்லுகிறது. சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் வந்திரரேர் நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தைவரான் 5 எழுத்து எங்கே என்று கேட்கிறது. எனவே அதான் என்ன சிகாமணினாரு, சைவ சிகாமணினார். சைவத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய மணி. மறைமலையடிகள் போன்றவங்களுடைய நூல்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா அவங்க ஞானசம்பந்தர் மேல அளவில்லாத பற்றுடையவங்களா இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். பயன் தடத்த, தடம்னா பொய்கை, சோறு சேருமண்ட சங்கு செங்கையல் தேமாங்கனி சிதறி சாருமண்டு வயல் சண்பயர் காவல் சம்பந்தனே. சேறுகள் இருக்குது, சங்கு இருக்குது, கயல் இருக்குது, தேமாங்கனி இருக்குது, தேமாங்கனி சாறு இருக்குது. இந்த தேமாங்கனி சாரெல்லாம் நம்ம பேரின்பமா எடுக்கணும். மாணிக்க வாசகர் கரும்பு சாறு, தேனு, கற்கண்டு என்று சொல்வது சித்தியார்ல ஒரு வரியே இருக்குது. கற்கண்டு, தேனு, பாலு, பழம் இதெல்லாம் எதனுடைய குறியீடுகள்? பேரின்ப குறியீடு. ஞானசம்பந்தர் பேரின்பத்தை அதாவது சாரும் சராச்சரங்கள் எல்லாம் சிவம் பெருக்க வந்தவர். சாருமண்டு வயல் சண்பயர் காவலன் சம்பந்தனை என்றார். இந்த 2 மந்திரம் நாம உரிய நேரத்துக்குள்ள நிறைவு செய்யணும். விடம் திளைக்கும் அரவு அல்குள் மென்கூந்தல் பெருமணத்தின் அடுத்த கதைக்கு வந்துட்டாரு. அவர் எப்படி அவருடைய 11 மந்திரத்துல இந்த பதிகம் நிறைவாகுது, இங்க வந்துட்டார், அவருடைய திருமணத்துக்கு வந்துட்டாரு. ஆமா, ஆச்சாள்புரம் கதைக்கு வந்துட்டார். ஆச்சாள்புரத்துக்கு நேரடியா போய் நாங்க ஒரு நாள் முழுவதும் இருந்தோம் அந்த ஊர்ல ஆச்சாள்புரத்துல. அந்த ஞானசம்பந்தருக்கு பெண் கொடுத்த பரம்பரையை சேர்ந்தவங்க வீட்டுல சாப்பிட்டோம். ஆமா, அந்த அம்மா ஆச்சாள்புரம் அம்மான்னு பேர், அந்த அம்மா வீட்டுல சாப்பிட்டோம். விடம் திளைக்கும் அரவல்குள் மென்கூந்தல் பெருமணத்தில் வடம் திளைக்கும் மணிவடம்னு அர்த்தம். கொங்கை புல்கிய மன்மதன். மன்மதன்கிறதுக்கு நம்ம அப்படியே பொருள் எடுத்துடக்கூடாது. ஏனென்றால் ஞானசம்பந்தர் மன்மதன் சொன்னோம்னா இந்த ஆசை கடவுள் இவன். ஞானசம்பந்தர் ஆசையை நீக்கியவர். அவரே இறைவன்கிட்ட போய் அவர் அவங்க அப்பாவுக்கு பொன் கேட்கும் போது என்ன சொல்றாரு? இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே. இதுவோ எமை ஆளுமாறுன்னா நான் அருளை பாட வந்தவன பொருள் கேட்க வச்சுட்டு இருக்கிறீங்கிறதா இதுவோ எமை ஆளுமாறு அப்படி கேட்கிறார். திருமணத்தை செய்ய சொல்லும் போது அவர் சம்மதிக்கலையே ஞானசம்பந்தர். பிறகு இந்த வேத நீதிகளை எல்லாம் சொல்லி வேதத்தை நிலைநாட்ட வந்த நீங்க திருமணம் செய்யலன்னா நல்லா இருக்கு நீதிகளை எல்லாம் சொன்ன பிறகுதான் சம்மதிக்கிறாரு. திருமணம் செஞ்ச கையோட என்ன செஞ்சுட்டாரு? ஜோதிக்குள்ள போயிடுறாரு. அப்போ மன்மதன் ஏன் சொன்னாருன்னா, அப்போ நம்ம அகராதிகளுக்குள்ள போய் பொருள் பார்க்க கூடாது, சொல் வேர்ச்சொல் ரூட்வேர்ட் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். மன்மதன்கிறதுக்கு எல்லாரும் பாருங்க, நான் என்னால் முடிந்த அளவிற்கு பார்த்தேன். அதாவது மன்மதன் என்பதை மதன் என்ற சொல்லுக்கு தேன் அர்த்தம். மதன் தேன், மதன் அழகு. இந்த மதன்கிறது தான் மாதர் பிறை கன்னியானைன்னு வருது. மாது மாதர் மதன் அழகு. மேலும் உரை சொல்லுகிறது யாழ்ப்பாணம் கதிரவேற் பிள்ளை உரை டிக்ஷனரி எல்லாம் பார்த்தோம்னா மாட்சி, வலிமை, வளம். மதனை என்ற தமிழ் சொல்லுக்கு கல்லுன்னு அர்த்தம், தேன் அர்த்தம். அப்போ பேரின்பத்தை தருபவன் பொருள் எடுத்துக்கிடணுமே தவிர மன்மதனுக்கு என்ன வேலை? ஆசையை உண்டு பண்ணுவது. இவருக்கு என்ன வேலை? ஆசையை நீக்குவது. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு வேலை பூமியில் ஆசையை உண்டு பண்ணுவது, இவருக்கு மேல சிவன் மேல் ஆசையை உண்டு பண்ணுவது. புரியுதா? மன்மதனுடைய அழகில் எடுக்கணும்னா முருகன் மேலதான் ஏத்துவாங்க, செவ்வேள். இவன் கருவேள், அவர் என்ன வேலை? செவ்வேள். புரியுதா? இவர் யாரு? முருகனாகவே ஞானசம்பந்தர் பார்க்கப்படுகிறார். அப்படி நகர்த்த முடியுமான்னு பார்த்து அந்த வார்த்தைக்கு பொருள் சொல்லணுமே தவிர யாருக்கு போயிடக்கூடாது? ஆசை கடவுளுக்கு நகர்த்தி விடக்கூடாது. வன்கதலி கடந்திழைக்கும். கடம் என்ற சொல்லுக்கு காடு, புதர், கழுநீர், புள்ளி, புள்ளினா சேர்ந்து, கழுநீர்னா குவளை, ஒல்கினா அசைதல், கரும்பு உறிஞ்சும், கரும்பு நீர்களை உறிஞ்சக்கூடிய நீர்நிலைகள் உடைய சண்பை என்று சொல்லுகிறார். நிறைவு மந்திரம் பாலித்த. பாலித்த என்றால் தேன் சொரிகின்ற கொங்கு நறுமணமுடைய குவளைகள். அம்பொழில் கீழ் பறந்து. வாலிப்ப என்றால் வாலினா ஒளி, ஒளி என்று பொருள். வாலி, அதுல இருந்துதான் வால் நட்சத்திரம். வாலிப்ப எனது ஆறு அது ஏறும் கடனி.
குவளை தேன் பறந்து ஓடும்படி ஆற்றினில் மிகுந்து எழும் கலனி. குவளையில உள்ள தேனு ஆற்றில கலந்துருது, தேனு ஆற்றில கலக்கிறது. அருள் அருளும் பேரின்பமும் சேர்ந்து வருகின்ற ஒரு குறிப்பு. சண்பை அந்த முந்து என்பதற்கு திசை முடிவில் உள்ள மேலிட்ட புண்டலைக்கும் குஞ்சரம், ஏற்கனவே பொருள் சொல்லிட்டோம். எண்தலைக்கும் தலைவன், 8 திசைக்கும் தலைவன், 8 திசை யானை உடையன்னு ஒரு பொருள் இருக்குது, பார்த்துக் கொள்ளுங்க. கோலிட்டவாறுனா ஆணையிட்டவாறு. இந்த இடத்தில் நாம இப்படி போனோம்னா புரியாது. அருணையார் ஒரு ரகசியத்தை சொல்லி வச்சிருக்கிறார். என்னன்னா, இது அகத்துரை பாடல். இங்கு கைக்கிளை பேசப்பட்டிருக்கிறது. கைக்கிளையில, அதாவது சண்பையின் தலைவன் ஆணையிட்டான். என்னன்னா, கைக்கிளையில் இருக்கும்படியாக. கைக்கிளை என்பது என்னது? ஒருதலை காமம். ஆன்மா இறைவனை காதலிக்கின்ற நிலை இங்கு பேசப்படுகிறது. சம்பந்தர் மேல் ஒரு பெண் காதல் கொள்வது போல பாடப்பட்டிருக்கிற அகத்துரை பாடலாக இதை எடுத்துக்கிடணும் என்று நம்பியாண்டார் நம்பியினுடைய இந்த ஆளுடைய பிள்ளையார் சண்பை விருத்தம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அங்க பார்க்கிறோம் என்று சொல்லி, இந்த ஐயாரப்பர் திருமுறை மன்றத்தின் சார்பாக இந்த வாய்ப்பு கிடைத்ததுனால, இந்த பிறவியில நான் 11ஆம் திருமுறையை பேச ஆரம்பிச்சு விட்டா இந்த பிறவி நழுவி இருக்கோம். நான் நேற்று 2 நாளைக்கு முன்பு என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், சைவ பணியை நாம மெல்ல செய்யறோங்கிறதுக்காக இறைவன் நம்முடைய ஆயுளை நகர்த்தி போட மாட்டாரு. கொடுக்கப்பட்டது 50 ஓவர் கேமா 20 ஓவர் கேமான்னு தெரியாது. கொடுக்கப்பட்ட கேம்ல அதிக ரன் எடுக்கணும். அதனாலதான் சைவ வேலைகளை கொஞ்சம் வேகமா செய்யுங்கன்னு சொல்றோம். நாலடியார்ல சொல்றான், பின்றையே நின்றது கூற்று. யமன் எங்கிருந்து வர வேண்டியது இல்லையா, எருமையில வரலாம் வரமாட்டாரா, எங்க நிற்பாரான், பின்னால நின்றுட்டு இருக்கானா. பின்றையே நின்றது கூற்றுன்னு நினைச்சு வேலை செய்யுங்கன்னு சமணர்கள் சொல்லுகிறார்கள், நாலடியார் சொல்லுது. அதனால இந்த பணியை இந்த வயதிலேயாவது எனக்கு கிடைத்தது, இல்லைன்னா பிறவி தப்பி போயிருக்கோம் என்று அவர்களுக்கு மிகவும் உருக்கத்தோடு நன்றி சொல்லி, எங்களுக்கு இன்று கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் எங்களுக்கு கற்பித்த, எங்களுக்கு உணர்த்திய, தீட்சை கொடுத்த எங்களுடைய ஞானகுரு சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளிலே எண்ணமலர்களாக சமர்ப்பித்து, எதியமை பணிகொடும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்ற நாளைய பணியை நோக்கி, அடுத்த பணியை நோக்கி செல்வதற்கு தேவையான உடல்நலம், மனவளம், ஞானத்தெளியை விண்ணப்பித்து நிறைவு செய்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரகரா. அகச்சந்தானம் போற்றி, புறச்சந்தானம் போற்றி, உய்யவந்த சந்தானம் போற்றி, சமயக்குறவர் போற்றி, சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி, சிவாய நம சிவா நம. பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி, உன்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம், முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பல கதைகளுடன் மிக தெளிவான விளக்கம் தந்துள்ள இணைய அன்பர்கள் யாவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்வைக்கான சாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.